ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம். நிகழும் சார்வரி ஆண்டு ஆடி மாதம் 21ஆம் தேதி துதியை திதியில் அவிட்ட நட்சத்திரத்தில் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் எம்பெருமான் ஸ்ரீ ராமரின் ராம ஜென்ம பூமியாம் அயோத்தி மாநகரில் ஸ்ரீராமரின் திருவாலயம் அமைக்க தேவாதி தேவர்களின் மகிழ்ச்சியோடும் முனிவர்கள் அருளோடும் மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதத்தோடும் மக்களின் பிரார்த்தனையோடும் அடிக்கல் நாட்டும் வைபவம் சிறப்பாக மகிழ்ச்சியாக அனைவரின் எதிர்பார்ப்போடு மங்களகரமாக தொடங்க உள்ளது. அயோத்தியின் சிறப்பு. சரையு என்னும் நதி ஓடி வளப்படுத்தும் நாட்டை கோசல நாடு என்று பெரியோர்கள் சொன்னனர். கோச்சலம் என்றால் ஓர் குறையும் இல்லாத நாடு என்று பொருள். அந்த கோசல நாட்டின் தலைநகரமாக இருந்த நகரம் அயோத்தி மாநகரம். அயோத்தி என்றால் ஓர் யுத்தம் இல்லா நாடு என்று பொருள். யுத்தம் என்றால் சண்டை என்று பொருள். அயோத்தி என்றால் யுத்தமே இல்லாத, அதாவது சண்டைகளே இல்லாத அமைதியான நகரம் என்று கம்பர் பாடுகிறார். கம்பராமாயணத்தில் அயோத்தியினுடைய சிறப்பு எப்படி இருந்ததா? அயோத்தியில் வணிகம் பெருகி நடந்ததனால் செல்வம் குவிந்து கிடந்தது. இங்கு தீயவர்கள் இல்லை, அதனால் தண்டனைகள் இல்லை. இங்கு சண்டைகள் இல்லை, அதனால் கோபங்கள் இல்லை. இங்கு கூற்று இல்லை, ஓர் குற்றமின்மையால். இங்கு வறுமை இல்லை, அதனால் யாசிப்பவர்கள் இல்லை. இங்கு யாசிப்பவர்கள் இல்லை என்பதால் வள்ளல்களே இல்லை. இங்கு பொய் பேசுபவர் இல்லை, அதனால் வாய்மை வெளிப்பட வழியே இல்லை. கூற்றமில்லை, ஒரு குற்றமில்லையால். சீற்றமில்லை, ஓர் சிந்தையின் செம்மையால். ஆற்றல் நல்லறம் அல்லது இல்லாமையால் ஏற்றமல்லது இழித்தகவு இல்லையே என்று கம்பர் அயோத்தியை வர்ணிக்கிறார். அயோத்தி மாநகர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ராமரின் பட்டாபிஷேகத்தின் போதும் ராமர் பிறப்பின் போதும் இதே போல அயோத்தி மாநகர் விழாக்கோலம் பூண்டுள்ளதை கம்பர் வர்ணிக்கிறார். அப்படி விழாக்கோலம் பூண்டபோது எப்படி பல இசைகள் இன்று ஒலிக்கிறதோ அதே போல அன்றும் அயோத்தி மாநகர் விழாக்கோலம் பூண்டிருந்ததை கம்பர் கூறுகிறார். வளை ஒளி, வயிர் ஒளி, மகர வீணையின் கிளை ஒளி, முழவு ஒளி, கிண்ணறத்து ஒளி, துளை ஒளி, பள்ளியம் துவைக்கும் சும்மையின் விளை ஒளி, கடல் ஒளி, மெலிய விம்முமே என்று கம்பர் பாடுகிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? அயோத்தி மாநகரத்திலே பல இசைக்கருவிகள், வீணை ஒளி, மகர ஒளி, யாழ் ஒளி என பல இசைக்கருவிகளின் ஒளியில் கடல் பொங்கும் ஒளி கேட்கவில்லையா? அப்படி அயோத்தி மாநகரமே இசை நகரமாக இருந்தது என்று கம்பர் அயோத்தியை வர்ணிக்கிறார். அயோத்தியில் ராமர் பிறந்தபோது தேவர்களெல்லாம் எப்படி மகிழ்ந்திருந்தனரோ, மக்களெல்லாம் எப்படி மகிழ்ந்திருந்தனரோ அதே மகிழ்ச்சியை, அதே ஆனந்தத்தை, அதே சந்தோஷத்தை, அதே கூத்தாடுதலை, அதே விழா கோலத்தை இன்று நம்மால் அயோத்தி மாநகரிலே பார்க்க முடிகிறது. ராமர் பிறந்தபோது தேவர்கள் எல்லாம் எப்படி இருந்தனரா அயோத்தியில் கம்பர் பாடுகிறார். தேவர்களெல்லாம் ஆடினர், பாடினர், எங்கும் இங்குமாய் ஓடினர், உவகை மா நரவு கண்டு ஓர்கிலர், வீடிலர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் சூடினர், முறை துவளத்தாள் மலர் என்று கம்பர் வர்ணிக்கிறார். அரக்கரெல்லாம் அழியப் போகிறார்கள், தீயதெல்லாம் அழியப் போகிறது, நல்லவை நீதி நிலைக்கப் போகிறது என்று தேவர்களெல்லாம் பூக்களை சூடி ஆடி பாடி மகிழ்ந்திருந்தனர் என்று கம்பர் அயோத்தியை வர்ணிக்கிறார். அயோத்தியில் இருந்த மக்கள் எப்படி இருந்தார்களாம்? அயோத்தியிலே ஆண்கள் 5 பொறிகளையும் அடக்கியவர்களாக, பெண்கள் கண்களை நெறிப்பிரளாது இருந்தவர்களாக இருந்தனர் என்று கம்பர் பாடுகிறார். இதுதாங்க அழகே. என்ன அழகுன்னா, அதாவது ஆண்கள் 5 புலன்களையும் கட்டுப்படுத்திய ஆண்களாகவும் பெண்கள் கண்களை கட்டுப்படுத்தியவர்களாக இருந்தார்களாம். ஏன்னா பெண்களின் கண்கள் நெறி தவறிடுச்சுன்னா ஆண்களுடைய 5 பொறிகளும் நெறி பிறன்றோம் இல்லை? அதனால் பெண்களின் கண்கள் நெறி பெறலாதும் அதே சமயத்தில் ஆண்களின் 5 பொறிகளும் நெறி பெறலாது இருந்தன. மக்கள் நீதியையும்
மேன்மையையும் கடைபிடித்து இருந்தனர் என்று கம்பர் கூட்டுகிறார். அது மட்டும் இல்லாங்க, அயோத்தியினுடைய சிறப்பை சொல்லும்போது அயோத்தி எப்படி செழிப்பாக இருந்ததா, கலப்பைகள் மண்ணில் உழும்போது பொன் தென்படுமா, அப்படியே தங்கம் வருமா கலப்பைகள் உழும்போது. மாடுகள் பால் சொரிய, அதாவது போக, அதை கன்றுக்கு போக மற்ற எல்லாவற்றுக்கும் போக பாலை மாடுகள் அப்படியே மடியிலிருந்து சொரிய 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 அந்த பால் வாய்க்கால் வழியாக நெற்பயிர்கள் அந்த பாலில் விளையுமா. பால் சோறு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பாலிலே நெல் விளைந்து அதில் அரிசி எடுத்தனர் அயோத்தி மக்கள் என்று கம்பர் வர்ணிக்கிறார். ஒரு காட்சி பாருங்க, அயோத்தி மாநகரத்தில் இப்படி நடந்தது என்று கம்பர் ஒரு காட்சியை சொல்றார். என்ன காட்சியா, அன்னப்பறவையை தான் பொதுவாக அழகுக்கு சொல்லுவாங்க, இல்லை அன்னப்பறவை தான் நடை அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னப்பறவை அயோத்தி நாட்டு பெண்களிடம் நடைபழக சென்றதான். எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக அன்னப்பறவைகள் நடைபழக சென்றச்சான். அப்போ அந்த அன்னப்பறவையினுடைய குஞ்சுகள்லாம் பசியால் அழுக, அன்னப்பறவையின் குஞ்சுகள் எல்லாம் பசியால் அழுக மாடுகள் தானே பாலை சுரிந்தனவாம். அந்த அன்ன குஞ்சுகள் பசியாரி தாமரை இலையில் உறங்க தவளைகள் தாலாட்டு பாடினதான். என்ன கற்பனை பாருங்க. இது ஒரு மிகையான கற்பனையாக இருந்தாலும் பல இடங்களில் கற்பனைகள் தானே மெய்யாக்கப்பட்டிருக்கு. இப்போ பாரதி கற்பனை கண்டார். காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு ஒரு கற்பனையாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அது நிறைவாயிடுச்சுல்ல, செல்ஃபோன்னு. அந்த மாதிரி இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் அழகாக இருக்குல்ல. பெண்கள் அன்னப்பறவை பெண்களிடம் நடைபழக செல்ல அன்ன குஞ்சுகள் பசியால் அழுக மாடுகள் தானே பாலை சொரிய அன்ன குஞ்சுகள் பசியாரி தாமரை இலையில் உறங்க தவளைகள் தாலாட்டி பாடியது என்று கம்பர் சொல்றார். அது மட்டும் இல்லையாங்க, அயோத்தி மாநகரத்தில் எல்லாருமே அமைதியாக உறங்கினர் என்று கம்பர் சொல்றார். எல்லோருமே நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தனர். எப்படி இருந்தனரா, நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாளிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை என அயோத்தியில் எல்லோரும் நிம்மதியாக உறங்கினார்கள். என்ன அர்த்தம், சங்கு தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சான், சங்கை எடுத்து விற்பனை பண்ணணுன்ற தேவையே இல்லையா. நிழலிடை உறங்கும் மேதி, குரங்குகள் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குச்சான். வண்டுகள் பொதுவாக ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு தாவும் இல்லையா. அந்த வண்டுகளுக்கான தேன் ஒரே ஒரு பூவிலேயே மிகையாக இருந்ததுனால வண்டுகள் தேனை குடிச்சிட்டு அங்கேயே உறங்குச்சான். தாமரை உறங்கும் செய்யால், லக்ஷ்மி தேவி தூங்கிட்டு இருந்தாளாங்க. லட்சுமி தேவி தூங்கிட்டு இருந்தாலாம். என்ன அர்த்தம்னா, யாருமே லக்ஷ்மி தேவியை கூப்பிடவே இல்லையா. ஏன்னா வறுமையே இல்லை அங்கே. அம்மா எனக்கு செல்வம் வேணும்னு யாருமே கூப்பிடலையா. அப்படி லக்ஷ்மி தேவி உறங்கி கொண்டிருந்தாள்னு சொல்லும்போது அனைவரும் செல்வ செழிப்போடும் வளத்தோடும் அயோத்தி மாநகரிலே நிம்மதியாக இருந்தனர் என்று கம்பர் வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அயோத்தி நாட்டுக்கு ஏன் செல்லணும்னு ஒரு பாட்டில் சொல்றார். எதுக்கு போகணுமா, ஊடவும் கூடவும் உயிரின் இசை பாடவும் விரலியர் பாடல் கேட்கவும் ஆடவும் அகன்புணல் ஆடி அம்மலர் சூடவும் பொழுதுவோம் சிலருக்கு அத்தொல்நகர் என்று கம்பர் பாடுகிறார். அத்தகைய அயோத்தி மாநகர், இவ்வளவு சிறப்பான அயோத்தி மாநகர், வளமையும் செம்மையும் அழகும் உள்ள அந்த அயோத்தி மாநகர் ராம ஜென்ம பூமியாம், புண்ணிய பூமியாம். அந்த அயோத்தி மாநகரினுடைய தற்கால வரலாற்றை பார்த்தோம்னா ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் அந்த அயோத்தி மாநகரிலிருந்து இந்த ராம ஜென்ம பூமியாம் ராமரின் கோவிலின் கட்டுமான பணியினுடைய வரலாற்றை பார்த்தோமேயானால் 1853 முதலில் அயோத்தியில் சர்ச்சை வெடிக்கிறது. 1859 பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இவ்விடத்தில் இரு தரப்பினரும் வழிவகை செய்யப்பட்டது. 1949 ராமர் விக்கிரகம் காரணமாக உண்டான சர்ச்சையினால் இவ்விடம் பூட்டப்பட்டு சர்ச்சைக்குரிய இடம் என்று அறிவிக்கப்பட்டது. 1950 அயோத்தி பிரச்சனை குறித்து முதலில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. 1986 பூட்டப்பட்டு கிடந்த இவ்விடத்தில் ராம பக்தர்கள் சென்று வழிபடலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1989 இந்த வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. 1991 நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இந்த நிலத்தை அரசாங்கம் நிர்வகிக்கும் என்றும் அதில் ஏதும் கட்டிடங்கள் கட்டப்பட மாட்டாது என்றும் தீர்ப்பளித்தது.
2002இல் 2.77 ஏக்கர் நிலத்திற்கு இரு தரப்பினரும் வழக்கு தொடுத்தனர். 2010இல் வந்த தீர்ப்பின்படி இந்த இடத்தை 3ஆக பிரித்து சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2011இல் ராமபக்தர்கள் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடை தாக்கல் செய்தனர். 2019இல் வந்த தீர்ப்பின்படி இந்திய நாட்டின் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் நடத்திய பரிசோதனையின் பேரில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ராமபிரானுக்கு கோவில் அமைக்கப்பட்டிருந்தது என்பதனையும் அதற்கான ஆதாரங்களையும் இந்திய நாட்டு தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் சமர்ப்பித்தனர். அதன் பேரில் தற்போது இங்கு மீண்டும் ராமபிரானுக்கு ராமஜென்ம பூமியாம் அயோத்தி மாநகரிலே ராமபிரானுக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பும் பணி தொடங்கியுள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா ராமரின் ஆசீர்வாதத்தோடு இன்று தொடங்க உள்ளது. என்ன பொருள் தெரியுமா? என்னதான் சோதனைகள் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ராம நாமம் என்றுமே வெல்லும் என்பதை இந்த விழா இன்று நிரூபித்து காட்டு கொண்டிருக்கிறது. என்னதான் ராமர் அயோத்தியை விட்டு பிரிந்தாலும் அல்லது அயோத்தி ராமரை விட்டு பிரிந்தாலும் ராமரையும் அயோத்தியையும் யாராலும் பிரிக்க முடியாது என்பதை இந்த விழா நிரூபித்து காட்டு கொண்டிருக்கிறது. அயோத்தி மக்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே இந்த விழாவை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் கொண்டாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ராமநாமத்தினுடைய வெற்றி. ராமநாமம் கூறுவதால் என்னே வெற்றியே உண்டாகும். அத்தகைய ராமநாமத்தை தினமும் ஜெபிப்போம். விஷ்ணு சகசரநாமத்தில் வருவது போல ஸ்ரீராம ராம ராமேதி ராம ராம மனோரமே என்று சொல்வதால் 1000 விஷ்ணுவினுடைய நாமத்தையும் சொன்ன பலன் கிட்டும் என்று விஷ்ணு சகசரநாமம் சொல்கிறது. அத்தகைய அயோத்தி மாநகருக்கு சென்று ராமஜென்ம பூமியாம் அயோத்தியிலே ராமரின் இந்த திரு ஆலயத்தை தரிசித்து வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன்.